உள்ளத்தொழில் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சி தொடருமா கவிழுமா? விஜய் அவர்கள் திமுகவுடைய திட்டங்களை எல்லாம் எதிர்த்து தாக்கு பிடிச்சி நிலை நிற்பாரா? மக்கள் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்களே விஜய் அவர்களை பார்த்து. அந்த கேள்வியெல்லாம் சரிதானா? மகளிர் உதவித்தொகை 2500 தரேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்களே. வருஷம் 6 சிலிண்டர் இலவசம்னு சொன்னீங்களே, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. எல்லா பஸ்லையும் இலவசமாக மகளிர் போகலான்னு சொன்னீங்களே, அது எப்போ சொல்லுவீங்க? பரந்தூர் விமான நிலையத்தில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பக்கம் நின்று வாங்க நானும் போராட வர்றேன், வாங்க நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கிட்ட போவோன்னு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப உங்களையும் கூட்டிகிட்டு போராட்டத்துக்கு போகலான்னு சொன்னீங்களே, இப்போ நீங்களே முதலமைச்சர் ஆகிட்டீங்களே, என்ன செய்ய போகிறீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடினீங்களே, இப்போ உங்கள் ஆட்சி வந்தவரங்க எல்லா இடத்துலையும் 10 ரூபா 20 ரூபா வாங்குறதா நிறையா புகார் வருது. இதை என்ன பண்ண போகிறீங்க? ஊழலே இல்லாத ஆட்சி அமைப்புன்னு சொன்னீங்களே, அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ மெஜாரிட்டி வேணுங்கிறதுக்காக அதிமுகவிலேருந்து வர்ற 25 பேரை சேர்த்துக்க போகிறீங்களா? அதில் பெரும்பாலும் ஆள் பேரில் ஊழல் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை பொதுமக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, பொதுமக்கள் கேட்குற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக உள்ள சில கட்சிக்காரங்களும் அரசியல் நோக்கர்களும் அரசியல்வாதிகளும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா விஜய் அவர்கள்? இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு? இதையெல்லாம் மீண்டு அவர் எழுந்து வந்துடுவாரா? என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 2026 வருடம் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக வந்தது உண்மைதான். அப்படி தனிப்பெரும் மெஜாரிட்டியாக வந்த அந்த கட்சி அறுதி பெரும்பான்மை வராமல் போனது தான் சிக்கல். இப்படி நம்ம அறுதி பெரும்பான்மை வரமாட்டோம், நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோங்கிற நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணிட்டார்? விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறப்போ நிறைய விஷயங்களை அள்ளி விட்டுட்டாருன்னு ஒரு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. நம்ம என்ன எலெக்ஷனில் ஜெயிக்கவா போகிறோம் அப்படின்னு அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் வாயில் வந்ததெல்லாம் அள்ளி விட்டுட்டார். அப்படி அள்ளி விட்டது தான் இந்த மகளிர் உதவித்தொகை 2500, வருஷம் 6 சிலிண்டர் இலவச பஸ்ஸு பேரும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், மக்கள் அவர் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு போட்டு தான் பார்ப்போமே, ஒரு மாற்றத்தை கொடுப்போமேன்னு போட்டுட்டாங்க. அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெயிச்சாச்சு. எந்த தொகுதியில் யார் எம்எல்ஏன்னு கூட மக்களுக்கு தெரியாது. 234 தொகுதி அவர் சொன்னார்ல, 234 தொகுதியிலையும் விஜய் விஜய் விஜய்னார்ல, அதை மக்கள் நம்பிக்கிட்டு அந்த விஜயையும் விசிலை மட்டும் கண்ணில் வச்சுக்கிட்டு குத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ 107 பேர் தான் இருக்கிறாங்கங்கிறப்ப இன்னும் 11 ஆளை பண்ணுறது வேணுமே, என்ன பண்ண முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுக்குது. அப்போ 112 ஆச்சு, இன்னும் 8 பேர் வேணுங்கிறப்ப ஆட்சி அமைக்க முடியாமல் போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டு, ஒருவேளை ஜனாதிபதி ஆட்சி வந்துருமோ, மீண்டும் இந்த எலெக்ஷன் வருமோங்கிற கட்டம் வர்றப்ப தான் அப்படி வர்றது நம்ம தமிழக பொருளாதாரத்துக்கு அரசியலுக்கு நல்லது இல்லைங்கிறத உணர்ந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு? அவங்க கூட்டணி கட்சியில் இருந்த சிபிஐ, சிபிஎம், விசிக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு நீங்கள் வேண்டாம் ஆதரவு கொடுங்கப்பா, அவர் ஆட்சி அமைக்கட்டும், எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லைன்ட்டார். அப்போ இந்த திமுக கூட்டணி கட்சியில் விஜய் அவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணார்? கல்லாப்பட்டி கூட்டணின்றார். நீ என்ன போட்டி கூட்டணின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட்சி அமைச்சு நீங்கள் நல்லபடியாக ஆட்சியை நடத்துங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோன்னு சொல்லி விஜய் ஆதரவு கேட்டவுடனே இந்த 4 கட்சியும் ஆதரவு கொடுத்தாங்க. அரியணை ஏறினார். அரியணை ஏறின இந்த கூட்டணி கட்சியெல்லாம் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கெல்லாம் ஒன்றும் வேணாம், பங்கும் வேணாம், பலனும் வேணாம், நீங்கள் நல்லபடியாக கெட்ட பேர் வராமல் ஆட்சி நடத்துங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. திமுக தலைவர் என்ன சொன்னார்? மு.க. ஸ்டாலின் ஒரே ஒரு கண்டிஷன், நாங்கள் திமுக ஆட்சியில் என்னென்னலாம் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு வந்தோமோ நலத்திட்டங்கள் அதை எதையும் நிறுத்திடாதீங்க. இந்த மாதம் கொடுக்குற 1000 ரூபா, நீங்கள் 2500 சொன்னீங்க, 2500 கொடுக்கலையோ நாங்கள் கொடுத்த 1000 விடாமல் கொடுங்க. அந்த இலவச பிங்கு பஸ்ஸில் போகிறத அனுமதி பண்ணுங்க. இப்படி சில விஷயங்களை அவர் சொன்னார். சரின்னு கேட்டுக்கிட்ட இவர் ஆட்சி அமைச்ச உடனே இன்னொரு கோஷ்டி ஒரு 25 பேர் கொண்டு அதிமுக ஒரு பிரிவு இவருக்கு ஆதரவு கொடுக்க வர்றாங்க. இப்படி ஆதரவு கொடுக்க வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் ஆட்சி அமைக்கிற அன்னைக்கு முதல் பேச்சிலேயே அவர் என்ன சொல்கிறாரு?
கடந்த ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ணி பேசிட்டார். என்ன பேசிட்டாரு? கடந்த ஆட்சியில் வந்து நிதிநிலை ரொம்ப மோசம், கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டாங்க, கடன் உச்சபட்ச கடனில் விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால் நான் வந்து இதையெல்லாம் எப்படியாவது சரி பண்ணி என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதோடு இவர் விஜய் சொல்கிறாரு, நான் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஆட்சியை நிறுவுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இந்த நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன கேட்குறாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க பொருளாதாரம் இங்கே கஜானா இல்லை, காலியாயிருச்சு, உச்சபட்சமான கடனை வாங்கி வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க 1000 ரூபா கொடுத்ததே திணறிக்கிட்டு கொடுத்தாங்கிறப்ப நீ 2500 ரூபா எப்படி கொடுப்பீங்க, 6 சிலிண்டர் இலவசம் எப்படி கொடுப்பீங்க, இதெல்லாம் எப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்குறப்ப விஜய் அவர்கள் சொல்கிறாரு, நான் லஞ்சத்தை ஒழிச்சிட்டு அந்த லஞ்சமாக போச்சு பாருங்க ஒரு தனி மனிதருக்கு பணம், அதையெல்லாம் அப்படி திசை திருப்பி கொண்டு வந்து அந்த பணத்துலேருந்து கொடுப்பேன் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாரு. இப்போ தனி மனிதனாக போச்சுன்னா ஒருத்தரை குறிப்பிட்டே சொன்னாலும் அந்த தரப்புக்கு கோபம் வந்துடுது. சரி செய்யுங்கப்பா, நீ செய் பார்ப்போம் அப்படின்னு தானே என்ன வரும். இப்போ இவர் செய்ய முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா மாதம் வந்துச்சு பணம் வரலையே, பெண்கள்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. உடனே எதிர்க்கட்சி தலைவர் திமுகவுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, நீ 2500 போடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், 1000 ரூபா போடுறத போடுங்கப்பா அப்படின்னு அவர் அறிவிப்பு விட்ட உடனே ஆகா பேர் கெட்டு போயிருன்ட்டு இப்படியே ஜமாளித்து 1000 ரூபா ஏற்கனவே கொடுத்த அந்த மகளிர் உரிமை தொகையை போட்டுட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இந்த எப்பவும் போல் அந்த பிங்கு பஸ்ஸு பெண்கள் போகலான்னு விட்டுட்டாங்க. எல்லா பஸ்ஸுங்கிறது இப்போ கொண்டு வரல, 6 சிலிண்டர் எப்போங்கிறது யோசனை பண்ணி சொல்கிறேங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிதி ஆதாரத்தை எப்படி இவர் திரட்டுவார்? இவருக்கு இங்கேயும் செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இவர் தான் சொல்கிறாரு கஜானா காலிங்கிறாரு. மத்திய அரசு ஒன்றிய அரசு பாஜகவையும் இவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுவும் என்ன பண்ண இவர்களுக்கு ஒத்துழைக்காது. இப்போ இவர் எப்படி செய்வார் அப்படிங்கிறப்ப பல அரசியல் நோக்கருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, இது தவிடு தள்ளுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. காரணம் வந்து பாஜக ஒன்றிய அரசு வந்து இவங்களுக்கு வந்து ஒத்துழைக்காது. காரணம் வந்து தமிழக வெற்றிகளை வந்து காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு மந்திரி சபை கூட்டணி அமைச்சிருக்குது. காங்கிரஸ் ஆள்றத பாஜக விரும்பவே விரும்பாது. பாஜகவுக்கு வந்து சரியான எதிரி காங்கிரஸாக நினைக்குது. காங்கிரஸ் இல்லாத மாநிலமாக வரணும்னு அது நினைக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி கேரளாவில் பக்கத்து மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. 140 இடங்களில் 102 இடங்களை காங்கிரஸ் முஸ்லீம் லீக்குடைய யூடிஎஃப் கூட்டணி வெற்றி பெற்று இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த ஆட்சியில் கூட கூட்டணி மந்திரி சபையில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து முஸ்லீம் லீக்குடைய 5 முதல் அமைச்சர்கள் வந்து பதவியேற்கிறாங்க. இது பாஜக ஒன்றிய அரசு பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. ஐயோ தென் மாநிலத்தில் காங்கிரஸ் வந்துருச்சு, அது கூட்டணியாக வந்து இந்த மாதிரி முஸ்லீம் லீக் போயிடுச்சு, காங்கிரஸும் பிடிக்காது பாஜகவுக்கு முஸ்லீம் லீக்கும் பிடிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தா அதே மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் வருது பாரு. தமிழ்நாட்டிலையும் இந்த காங்கிரஸ் சப்போர்ட்டோட தமிழக வெற்றிகளை ஆட்சி அமைக்கிறதா நம்மளாவது விடுறதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சூழ்நிலையில் அந்த ஒன்றிய பாஜக அரசு இவங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்களுடைய நிலைமை என்னென்னா நித்திய கண்டம் பூரணாயுசு மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் பிசிகா முஸ்லீம் லீக்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, வாபஸை ஆதரவை வாபஸ் கூட வாங்கிடுவாங்க. அப்போ மதில் மேலே நடக்கிற மாதிரி கூட இல்லை, கத்தி மேலே நடக்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த தமிழக வெற்றி கழக அரசு ஆண்டுக்கிட்டு இருக்குது. சரி, இதுலேருந்து நிலைமையான ஒரு ஆதரவை பெற்றுவோன்னு சொல்லி அதிமுக தரப்பில் இவங்க ஆதரவு கேட்டிருக்காங்க. அங்கே அதிமுகவில் 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறப்ப அதோடைய பொதுச் செயலாளர் யார், எடப்பாடி பழனிசாமி. அவர் அதுக்கு விரும்பலை. சில காரணங்கள், நிறைய விவரங்களாக பேசினா நேரம் அதிகமாக போயிடும். அவருக்கு விருப்பம் இல்லாத சூழ்நிலையில் 25 பேர் அதுலேருந்து விலகி வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 25 பேர் ஆதரவு வந்து நிச்சயமாக செல்லாதுங்கிறாங்க.
இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரன் இருக்கார்ல, ஒரு சட்டசபையில் சபாநாயகருக்கு தான் வானளாவிய அதிகாரம் இருக்குது, அவர் மனசு வச்சா எப்படியாச்சும் சரி பண்ணிடுவாருங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 3/2 மடங்கு 32 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா ஓரளவு ஜமாளிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 32 பேரும் அப்படியே வந்து இந்த தாவேக்கால இணைஞ்சிட்டாலும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இணைஞ்சா என்ன ஆகும்? பழைய அதிமுக பலகீனமாகி உடைஞ்சதாக போயிடும். ஏற்கனவே பாஜக ஒரு அறிவிப்பு பண்ணிச்சு பார்த்தீங்களா, தமிழகத்தில் கழகங்கள் இல்லாத ஆட்சி வரணும், கழகங்களை ஒழிக்கணுண்டு. அது சொன்னது அதிமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜகவோட இந்த திட்டப்படி ஒருவேளை இந்த 25 பேர் இந்த பக்கம் வந்து 25 பேரும் தகுதி இழந்துட்டாலோ, அல்லது இன்னொன்று 7 பேர் சேர்ந்து 32 பேர் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாலோ, அந்த பழைய ஒரிஜினல் அதிமுக வந்து பலம் இழந்து இல்லாமல் போயிடும். அப்போ தமிழக வெற்றி அந்த பாஜகவுடைய திட்டப்படி ஒரு கழகம் இல்லாமல் போயிடும். இந்த ஆதரவு கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தில் இவங்க சேர்ந்த உடனே இப்போ மக்களும் அரசியல் நோக்கர்களும் எதிர்க்கட்சியில் என்ன சொல்லுவாங்க? தாவேக்காவை விஜயை பார்த்து, நீங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி அதிமுகன்னு சொன்னீங்க, ஊழல் இல்லாத தூய்மையான ஆட்சி நடத்துவேன்னு சொன்னீங்க, இதுதான் தூய ஆட்சியா? உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்க 25 பேரில் கிட்டத்தட்ட பலர் மேலே வந்து லஞ்ச வழக்குகளும் குற்ற வழக்குகளும் இருக்குது. அப்போ இதான் நீங்கள் ஜமாளித்து போனீங்கன்னா நீங்கள் எப்படி தூய சக்தின்னு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்ட உடனே இது திணறடியாக உண்டாயிரும். பதவியேற்ற வந்திருக்கிற அதிமுக மந்திரிகளும் அவர்களுக்கு தேவையான வெயிட்டான இலாக்காக்களை வாங்கிட்டு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி அரசையும் நடத்த முடியாது, மக்களுக்கு நலத்திட்டங்களையும் கொடுக்க முடியாது, மத்திய அரசு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, மக்களிடத்துலையும் கெட்ட பேர் வந்துடும். அப்போ 2வது கழகம் தமிழக வெற்றி கழகத்தையும் காலி பண்ண திருப்தி பாஜகவுக்கு வந்துடும். அப்போ ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லி அதிமுக கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தையும் காலி பண்ணிட்டோங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சில் பாஜக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஆஹா அதுக்கெல்லாம் நான் விடமாட்டேன், எப்படியாச்சும் இதை காப்பாற்றிடுவேங்கிற முயற்சியில் தான் அந்த திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து அதனுடைய தோழமை கட்சியில் ஆதரவு கொடுக்கொண்டு விட்டுருக்காரு. விட்டதோடு அவர் இப்போ சும்மா இல்லை, எப்படியுமே அரசியல் அதிகாரத்துக்கு வரத்தானே விரும்புவாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு குழு அமைச்சு திமுக தோற்றதுக்கு என்ன காரணங்கிற ஆராய்ச்சிக்கு தமிழ்நாடு முழுக்க ஆளனுச்சு, நீங்கள் விசாரிங்கப்பா, என் மேலே குறை இருந்தால் கூட வந்து சொல்லுங்கிறாரு. ஆனால் பெரும்பாலான மக்கள் கருத்து என்னன்னா, கடந்த ஆட்சி 5 வருஷத்தில் ஸ்டாலின் நல்லா தான் ஆட்சி பண்ணார். ஆங்காங்கே உள்ள அந்த மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், கட்சிக்காரங்க, அஞ்சவனே உள்ள எம்எல்ஏக்கள் அவங்களுடைய சில குறைபாடுகளால தான் திமுக வந்து இந்த முறை உலகம் தோத்துச்சு. இன்னொரு பக்கம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்னு விரும்பி மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கண்ணை மூடிட்டு அடிச்சிட்டாங்கிற ஒரு குறை வருது. இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குழு அனுப்பிச்சு ஆராய்ச்சி பண்ணி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளருங்கிற மாதிரி புதிய ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி எந்த காரணத்தில் தோற்றமோ அதை சரி பண்ணி ஆட்சியை பிடிக்கணுங்கிற முயற்சியில் ஸ்டாலின் இருக்கிறாரு. அதுக்கு சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகலாம், 1-2 வருடங்களோடு கூட ஆகலாம். ஆனால் அந்த 1-2 வருடங்களாவது இந்த தமிழக வெற்றி கழகம் தாக்கு பிடிக்குமா, தொடருமா, அல்லது கவிழுமாங்கிற கேள்விக்குறி இருக்கிறப்ப அரசியல் நோக்கில் பலரும் பல மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இதையெல்லாம் ஜமாளித்து விஜய் அவர்கள் வெற்றி பெற போகிறாருங்கிற உங்களுடைய கருத்துக்களை உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தை உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.